أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. النبي أولى بالمؤمنين من أنفسهم. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. لا إله إلا الله محمد رسول الله. கலிமத்து தய்யிபாவை நாவால் ஓதி உள்ளத்தால் உண்மை விசுவாசம் என்னும் ஈமான் கொண்ட மூமின்கள் யார் என்பதையும் மூமின்களுக்கான ஃபதுலன் கபீரா என்ன என்பதையும் ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலா அவனது இபாதுகளாகிய நமக்கு இந்த ஆயத்து ஷரீஃபின் மூலமாக அல்லாஹ் பிஷாரத்து தய்யிபா செய்கிறான். ஒரு மனுஷன் எத்தனை தடவை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு 100 தரம் இல்லை, 200 இல்லை, 500 இல்லை, 1000 இல்லை, லட்சம் கோடி முறை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஓதிக்கிட்டே இருந்தாலும் சரிதான், அவர் என்ன ஆக மாட்டாரு? மூமின் ஆக மாட்டார். என்ன ஆக மாட்டாரு? மூமின் ஆக மாட்டார். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டே இருக்கிறார். அப்ப அவர் யாரு? மூமின் ஆகட்டி. மூமின் எப்ப ஆகுவாரு? ஒரு மனுஷன் கிறிஸ்துவ வீட்டுல பிறக்கிறான், யஹூதி வீட்டுல பிறக்கிறான், முஷ்ரிக்கு காஃபிர குடும்பத்துல பிறக்கிறான். அவன் யார் வீட்டுல ஒரு குழந்தை பிறந்தாலும் சரிதான், பனு ஆதம்ல, அது அரபு நாட்டில் பிறந்தாலும் சரிதான், அஜம் நாட்டில் பிறந்தாலும் சரிதான், அமெரிக்காவில் பிறந்தாலும் சரிதான், யூரோப்ல பிறந்தாலும் சரிதான். இந்த உலகத்துல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு குழந்தைய பிறக்க வைக்கும் போது அந்த குழந்தை யார் வீட்டில் பிறந்தாலும் அந்த குழந்தை எப்படி பிறக்குது? முஸ்லிமா தான் பிறக்குது. ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷரஃப கர்ரம் மஜ்ஜத் வஅல்லம் நாயகமா லிசான் ஹக்கல் கரீமா நமக்கு பிஷாரத் செய்றாங்க. நாயகம் யார் வீட்டில் ஒரு குழந்தை பிறந்தாலும் அந்த புள்ள எப்படி பிறக்குது? முஸ்லிமா தான் பிறக்குது. அப்துல் ரஹ்மானுக்கு புள்ள பிறந்தாலும் சரிதான், ஆப்ரஹாமுக்கு பிறந்தாலும் சரிதான், டேவிட்டுக்கு பிறந்தாலும் சரிதான், ராமசாமிக்கு பிறந்தாலும் சரிதான், கிருஷ்ணனுக்கு பிறந்தாலும் சரிதான். அந்த புள்ள எப்படி பிறகுது? முஸ்லிமா தான் பிறகுது. காரணம் என்ன? அது அல்லாஹ்வை ரப்பாக ஏத்துக்கிட்டு வர்றது துனியாவுக்கு. ஆலமுல் அர்வாஹில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அலஸ்து பி ரப்பிக்கும், நான் உங்களுடைய ரப் அல்லவான்னு கேட்கும் போது பலா ஷஹீதுனா, எங்க ரப்பு நீதான் அல்லான்னு சொல்லி அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்ட நிலையில் அந்த குழந்தை பிறக்குது. அதன் காரணத்தினால அது யார் வீட்டுல பிறந்தாலும் முஸ்லிமா தான் பிறக்குது. அது வளர்ப்பின் தோற்றத்துல தான், வளர்க்கக்கூடிய முறையில தான் என்ன ஆகுது? அது காபிராகவும் முஷ்ரிக்காகவும் யஹூதியாகவும் கிறிஸ்துவனாகவும் மஜூசியாகவும் அந்த புள்ள தலாலத்தில் போகுது.
வளர்ப்பில் தான். பிறப்புல என்ன எல்லாமே முஸ்லீமா தான் பிறக்கும். எல்லா பிள்ளையும் முஸ்லீமா தான் பிறக்குது. மூமினா பிறக்குதுன்னு சொல்லல ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஸ்லீமா பிறக்குதுங்கிறாங்க. காரணம் என்ன? எல்லா அருவாகும் அல்லாஹ்க்கு வழிபட்ட நிலையில. இஸ்லாம்னா என்ன? வழிபாடு. இஸ்லாம்னா என்ன? வழிபடுறது, பிராக்டிஸ் பண்றது இஸ்லாம். அப்போ அல்லாஹ் மாஷாஅல்லாஹ் ரப்பாக அதை ஏத்துக்கிட்டு வருது. அதனால அந்த புள்ள என்ன முஸ்லீமா தான் பிறக்குது. அது மூமினா பிறக்கல. நான் அப்படி திருவண்ணாமலை மூமினா பிறக்குதுன்னு சொல்லலை. இப்போ மூமினா எப்போ அது போகுது? சுப்ஹானல்லாஹ், இங்கே தான் பெரிய விஷயம் இருக்கு. லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமாவை காலமெல்லாம் ஒருத்தர் ஓதுறார், கணக்கில்லாம ஓதுறார் கலிமாவை. அவர் மூமினாக மாட்டார். அவர் எப்ப மூமினாகுவாரு? கலிமாவுடைய நாயகரான கண்மணியான் நம் ஆர்வி ரட்சகரான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகத்தை எப்போ நாம உயிரை விட மேலாக நாம நேசிக்கிறோமோ, செய்தனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திரு கலிமாவுடைய நாயகர், கலிமாவுடைய நாயகத்தை நாம எப்போ உயிரை விட மேலாக நாமோ பிரியம் வைக்கிறோமோ அப்பதான் நாம மூமினாகிறோம். அப்பதான் நாம என்ன ஆகிறோம்? மூமினாகிறோம். அது வரைக்கும் என்ன ஒருத்தர் எல்லா அமலும் செஞ்சாலும் சரிதான், எத்தனை அமலும் செஞ்சாலும் சரிதான், அவர் மூமினாக மாட்டார். மூமினாக மாட்டார்னு யாரு என்ன எந்த இமாமும் எழுதி வச்சுட்டு போகல. எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவன் கலாமாகியால் குர்ஆனுல் கரீம்ல ஆயத்தை அல்லாஹ் எழுதி வச்சுட்டான். அல்லாஹ் ஆயத்தை எழுதி வச்சுட்டான். அது எங்க? மதீனா முனவ்வராவுடைய மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதரத்துல் கரீம்ல வந்து ரசூலுல்லாஹ்வுடைய திருக்கரத்தை பிடிச்சி லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ்வுடைய முபாரக்கான மஸ்ஜித் நபவி ஷரீஃப்ல நாயகத்துடைய முபாரக்கான ஜமாத்துல மஹமூமின்களாக நின்று முக்ததீன்களாக நின்று மாஷா அல்லாஹ் தொழுது ஆளுக்கு நோன்பு வச்ச ஆளுக்கு அந்த ஆட்கள்லாம் தங்களை மூமின்னு சொல்லி தாவா செய்யும் போது அல்லாஹ் சொல்றான், எப்படி ஹபீபுல் ஆலமே தாங்கள் சொல்லுங்க, அந்த விளங்காத ஆளுங்க காலத்தில் அராப் ஆமன்னா. அராப்னு சொன்னா ரெண்டு மானா இருக்கு. ஒன்று கிராமவாசி, இன்னொன்று என்ன? கிராமவாசின்னு சொன்னா அதுக்கு இஸ்திலஹாத்தான ஒரு பொருள். இஸ்திலஹாத்தான சொல்லுது அது என்னது? விவரமில்லாத ஆளுக்கு. சொல்லக்கூடாது, என்னடா எங்கேருந்துடா வந்த நீ, முட்டா பயமா இருக்கிறீ, கூமுட்டா இருக்கிறீ. அதனால கிராமத்தில் பிறக்கிறாள் எல்லாருமே என்ன முட்டாள் அப்படி ஒன்றும் அர்த்தம் இல்லை. எத்தனையோ பேர் கிராமத்தில் பிறக்கிறவங்க பெரிய ஆலிமா இருப்பாங்க. புரிஞ்சா? இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆஷிக் ரசூல் ஃபானிஃப் ரசூல் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல்லுஹா வஜூல் அலைஹி அலீம் 70 தரத்துக்கு மேல எக்லத்தில் நினைவுல நாயகத்தை ஜியாரத் செஞ்சவங்க. சுயூத்தி இமாம் ஒன்றும் காஹிரா சிட்டியில பிறக்கல, ஈஜிப்டில். ஈஜிப்டுடைய கேபிட்டல் சிட்டி எது? காஹிரா. அங்க ஒன்றும் பிறக்கல. சுயூத்திங்கிறது ஒரு கரியா ஒரு கிராமத்தில் தான் பிறந்தாங்க. சுயூத்தி ஒரு கரியா ஒரு கிராமத்தில் தான் பிறந்தாங்க. ஹிஸ்டாரிக்கல் சிட்டி இருக்குது, அலெக்சாண்டரியா இருக்குது, அங்க பிறக்கல இமாம் சுயூத்தி. எங்க பிறக்கல? அலெக்சாண்டரியால பிறக்கல. ஏன்? ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸீமு ஷான் அஹ்லு பைத் அத்ஹார் கௌசுல் ஆலம் நீபுங்கிற ஒரு கிராமத்துல தான் பிறந்தாங்க. மாஷா அல்லாஹ். ஜீலான்ங்கிற ஸ்டேட்ல உள்ள நீபுங்கிற ஒரு கரியால தான் கௌசுல் ஆலம் பிறந்தாங்க. அது மாதிரி சுல்தானுடைய ஹாஜா மொயினுத்தீன் சிஷ்தி மாஷா அல்லாஹ் என்ன ஒரு பெரிய பட்டணத்தில் பிறக்கல, ஹாஜா நாயகம்
சஞ்சர்ங்கிற ஒரு கரியா, இஸ்ஃபஹான்ங்கிற ஸ்டேட்ல கரியாங்கிற கிராமத்துல தான் பிறந்தாங்க. ஏன் குத்துபுல் அக்தாப் காதலவுடைய பெரிய ஜமான் பாதுஷா நாயம் நாவரஜமான் ஆண்டவர்கள் மாணிக்கப்பூருங்கிற ஒரு கிராமத்துல தான் பிறந்தாங்க. இப்பவும் கிராமம் தான் அது. இப்பவே கிராமம் தான். அப்ப எப்படி இருக்கும்? இப்பவே கிராமமா இருந்தா 500 வருஷத்துக்கு பிஃபோர் எப்படி இருக்காது மசாலா. அப்ப இங்க ஆறாபுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? விவரம் பத்தாத ஆள், விளங்காத ஆளுங்க. புரிஞ்சா? விவரம் இல்லாம பேசுறது. என்னது விவரம் இல்லாம என்ன செய்யறது? பேசுறது. என்ன பேசுறன்னு தெரியாம பேசுறது. வாங்கோலி 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 பார்த்தது இல்லையா? வாங்கோலி மலையாளத்தில் என்ன? அது டர்க்கி கோழி. அது தமிழ்ல பேர் வாங்கோலி. அது அது அதுல ரெக்கை விரிச்சா எப்படி இருக்கும்? மயில் மாதிரி இருக்கும். புரிஞ்சா? அதனால மயிலும் வாங்க அந்த சொன்னாங்க எனக்கு டர்க்கி கோழியா, அது டர்க்கி கோழி புதுசா டர்க்கின்னு ஒன்று வரலையே. எவனோ முட்டாள பேர் வச்சிருப்பான். அவன் ஒரு 6ஆம் பேர் இருப்பான் போல பேர் வச்சிருக்கான். அது டர்க்கின்னு ஒன்று வரல வாங்கோலி. புரியுதா? அப்ப என்ன என்ன எதை எதுக்கு சொல்லணும்னு சொல்லி தெரியாம உளறது. அதுக்கு பேர் என்ன? ஆராபு. அந்த மாதிரி ஆளுங்களுக்கு பேர் என்ன? ஆராபு. அப்ப காலத்தில் அராபு ஆமன்னா அல்லாஹ் சொல்ற ஹபீபுல் ஆலமே புரியாம அந்த ஆளுக்கு என்ன? ஒன்ன செஞ்சுட்டு ஒன்ன சொல்றாங்க, ஒன்ன செஞ்சுட்டு ஒன்ன சொல்றாப்புல. என்ன? அவங்க இஸ்லாம செஞ்சுட்டு தங்களை ஈமான்தாரிகள்னு சொல்றாங்க ஆராபுகள். காலத்தில் ஆராபு ஆமன்னா ஹபீபுல் ஆலமே இஸ்லாம செஞ்சுட்டு தங்களை ஈமான்தாரிகள்னு சொல்றாங்க. யாரு? ஆராபுகள். காலத்தில் ஆராபு ஆமன்னா. தாங்கள் சொல்லுங்க ஹபீபே, வலாக்கின் கூலு அஸ்லம்னா, நீங்க உங்களை என்ன செய்யாதீங்க, முஸ்லிம்கள்னு சொல்றீங்க. வலாக்கின் கூலு அஸ்லம்னா, உங்களை நீங்க முஸ்லிம்கள்னு சொல்றீங்க. பலம்மா எதுகுல் ஈமான ஃபீ குலூபிக்கும், இன்னும் ஈமான் உங்களோட கல்புல நுழையல. புரியுதா? விளங்குதா? குர்ஆன் எவ்வளவு தெளிவா சொல்லுது மாஷா. நம்ம தாருல் ஈமான் இருக்கிறோம். அது மசாலா என்ன? ஈமானுடைய ஐனியத்து ஜொலிக்கக்கூடிய உஹது ஷரீஃப்ல இருக்கிறோம். ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயக கோமானுடைய அம்முல் கரீமான அம்ம ரசூலுல்லாஹ் அசதுல்லா சையதுனா ஹம்ஸத் அல் கர்ரார் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வபாத் அலைஹில் பரக்காத் வினூத் ஹரத் அலாமி நாயகம் அவர்களுடைய ஹலரத்துல் கரீமுல் அல்ஹம்துலில்லாஹ். இதுமா ஹம்சா நாயத்துடைய நாரின் ஷரீஃபுடைய தஹத்து முபாரக்கால இருந்து ஹம்சா நாயத்துடைய மதது ஹிமாயத்து கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் பேசிட்டு இருக்கிறோம். இந்த உஹது ஷரீஃப் என்ன மாஷால்லா, இது ஈமானுடைய புஸ்தான், இது ஈமானுடைய பூந்தோட்டம். இது காரணம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்முல் கரீமான அம்ம ரசூலுல்லாஹ் ஹம்ஸத் அல் கர்ரார் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத் ஷரீஃப்ல என்ன? ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத் ஷரீஃப்ல எல்லையில்லாத இடத்தை அடைஞ்சவங்க ஹம்சா நாயகம். மாஷாஅல்லாஹ், ஹம்சா நாயகம் எல்லையில்லாத இடத்தை அடைஞ்சவங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாருல் அர்காம்ல தொழுதுகிட்டு இருந்தாங்க. அர்கம்ங்கிற சஹாபி வீட்டில் தான் ஜமாத் நடத்துவாங்க ஆரம்ப காலத்தில். அதாவது மேராஜ் ஷரீஃப் போயிட்டு வந்த பிறகு, மேராஜ் ஷரீஃப் போயிட்டு வந்து என்ன தொழுகை கடமையாயிடுச்சு. தொழுகை கடமையான பிறகு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கம் வரக்கூடாது, தூக்கம் தான் பிளான் நடந்துடுவேன். இது தூங்குற நம்ம இல்லை. மசாலா என்ன? மேராஜ் ஷரீஃப் போயிட்டு வந்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்ப இருந்த சஹாபாக்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, இது மாதிரி என்ன சஅத் பின் அபி வக்காஸ், அப்துல்லா பின் மசூத்,
அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அஜ்மஈன் இப்படி உள்ள சஹாபாக்கள் எல்லாரையும் வச்சு தாருல் அரகாம்ங்கிற ஒரு சஹாபியுடைய வீட்டில் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜமாத் நடத்துவாங்க. நாயகம் மட்டும் வந்து தனியாக தொழுவராக இருந்தால் காபத்துல்லா ஷரீஃபில் தொழுவாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனிச்சு வந்து தொழுவராக இருந்தா இல்லை சம்டைம்ஸ் உம்முல் முஃமினீன் ஹதீஜா நாயகத்தை கூட்டிகிட்டு வந்து செய்தனா அலி அலைஹிஸ்ஸலாத்தை அழைச்சிக்கிட்டு வந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவாங்க. அப்படி தொழுவராதா இருந்தால் அது மேராஜ் ஷரீஃப் போகிறதுக்கு முன்னாடியே அப்படி தொழுவாங்க. புரிஞ்சா? காபத்துல்லா ஷரீஃப் மத்தாஃபில் வந்து. ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபத்தை வச்சு ஜமாத்து நடத்தி தொழுவுனது எங்க? தாருல் அர்கம்ல. மாஷா அல்லாஹ். எப்போ அசதுல்லா அம்மா ரசூல்லா ஹம்ஸத் அல்-கர்ரார் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஷஹாதத்து சொன்னாங்களோ, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி ஹம்ஸா நான் என்ன அன்போட ஒரு வேண்டுதல் ஒரு முராது வச்சாங்க. நாயகமே, தாங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல், தாங்கள் ஏன் அல்லாஹ்வை இபாதத் செய்யறதுக்கு யாரோ தங்களுடைய ஒரு தோழர் ஒரு சாஹிபுடைய வீட்டிலேயே தொழுவணும்? அல்லாஹ்வுடைய பைத்துக்கு வாங்க, மாஷா அல்லாஹ், காபத்துல்லா ஷரீஃப் வந்து தாங்கள் ஜமாத் நடத்துங்க அப்படின்னு சொல்லி செய்தனா ஹம்ஸா நான் என்ன செஞ்சாங்க? வாழை உருவிக்கிட்டு மாஷா முன்னாடி வந்தாங்க. வாழை உருவிட்டு வந்தாங்க. ரஹ்மத்துல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காபத்துல்லா ஷரீஃபுக்கு அழைத்துக்கிட்டு வந்து மாஷா அல்லாஹ், மக்கா முழுக்க எதிரிகள், மக்கா முழுக்க கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஷ்மன்கள், எதிரிகள், ஆதாக்கள், அதுவும் நிறைந்த இடத்துல நாம் இப்படி கூட்டிகிட்டு வரோமே, நம்ம உயிருக்கு என்னாகும் ஏதாகும் அப்படியெல்லாம் திங்க் பண்ணல மாஷா. காரணம் என்ன? சய்யிது ஷுஹதா ஹம்ஸத் அல்-கர்ரார் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முபாரக்கான ரூஹு ஷரீஃபை விட, அவர்கள் நஃப்ஸுல் கரீமை விட ஜாஸ்தியாக மாஷா அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகத்தை முஹப்பத் வச்சிருந்தாங்க. மாஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹ் முஹப்பத் வச்சிருந்தாங்க. மக்கால சுச்சுவேஷன் சரியில்லையே, அப்ப யாருமே சாவல, எல்லாம் உயிரோட இருக்கிறான். பத்ர் யுத்தம் நடக்கல, நாயகம் ஹிஜ்ரத் செய்யல, மக்கால இருக்கிறாங்க. கொடூரமான வாலிம் அபூ ஜஹல் இருக்கிறான், அபூ லஹப் இருக்கிறான், வலீத் இப்னு முகீரா இருக்கிறான், எல்லாம் இருக்கிறான். அதாவது துஷ்ட மிருகங்கள் அத்தனை பேர் இருக்கிறான். இத்தனை பேருக்கு மத்தியில நம்ம காபத்துல்லாஹ்ல கொண்டுட்டு வந்து என்ன அவனுவெல்லாம் காபாவில் விக்கிரகத்தை வச்சு வணங்கிட்டு இருக்கிறான். நம்ம அல்லாஹ்வுடைய ரசூலை கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லாஹ்வை தவிர வேற யாரும் மாபூது இல்லைன்னு சொல்லி ஓப்பனா ஜமாத்து நடத்துறதுக்கு நாம கூப்பிடுறோமே, நாம கூப்பிட்டோங்கிற செய்தி தெரிஞ்சா நம்மளை என்ன செய்வான் ஏது செய்வான்? சும்மா நம்மளை என்ன செய்வான் ஏது செய்வான்? நம்மளை இந்த மக்காவாசிகள்லாம் சும்மா விடுவானா? அப்படியெல்லாம் எதை பத்தி அவங்க யோசிக்கிற. புரிஞ்சா? அவங்களோட ஆதத்து என்ன? அல்லாஹ்வுடைய ரசூல் காபத்துல்லா ஷரீஃபில் வந்து அல்லாஹ்வை இபாதத்து செய்யணும். அல்லாஹ்வுடைய நூறான முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஜோதியை கொண்டு காபா பிரகாசிக்கணும். மாஷா அல்லாஹ். அந்த ஹுஸ்ன ஜமால, அந்த தெய்வீக பேரழகை பார்க்கணுங்கிற அந்த ஆசை மட்டும்தான் இருந்துச்சு. யாருக்கு? ஹம்ஸத் அல்-கர்ரார் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். விளங்குதா? புரியுதா? அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருக்கரத்தில் வந்து இஸ்லாமை கபூல் செஞ்சு லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லி கலிமா சொல்லிட்டு காலு மேலே ஏறி உட்காருவோம். தூக்கம் வருது, தூக்கத்தை ஹராமாக்கணும். விலங்கு நினைச்சா புரியுதா? ராத்திரி தூங்க விட்டாச்சு, முன்னேறத்து வேற தூங்க விடுறோம். நீ என்ன தூங்கி வைக்கிறோம்? நான் தூங்கல மாஷா அல்லாஹ். நான் முடிச்சு பார்த்துட்டு நேரம் மாற்றா சொல்ல அல்ஹம்துலில்லாஹ் என்ன இருந்துக்கு ரெடியாக இருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். உன்னோட வயசு கூட உள்ள நீ புள்ள வயசு. இப்போ மாஷா அல்லாஹ் என்ன ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருக்கரத்தில் வந்து லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவை சொல்லிட்டு ரசூலுல்லாஹ்வுடைய ஜமாத்தில் சேர்ந்து தொழுகிறாப்புல. ரசூலுல்லாஹ்வுடைய ஜமாத்தில் சேர்ந்து தொழுவினாலு, ரசூலுல்லாஹ்வுடைய நாயகம் நோம்பு பிடிக்கும் போது நாயகத்தோடு சேர்ந்து நோம்பு பிடிச்சாலு, அந்த மாதிரி ஆட்களே ஈமானுடைய ஐனியத்து என்ன அசலியத்து என்னன்னு அறியாத நிலையில் ஆராபிகளாக இருந்ததுனால
அவங்கெல்லாம் ஆராபிகளா இருந்துக்கிட்டு சொன்னாப்புல, ஆமன்னா நாங்கெல்லாம் ஈமான் கொண்டோம், நாங்கெல்லாம் மூமின் ஆகிட்டோம் அப்படின்னு தாவா பண்ணும்போது அதை அல்லாஹ் ரத்து செய்யறான். காலத்தில் அராபு ஆமன்னா, ஈமான்னா என்னன்னு அறியாத அந்த மக்கள் தங்களை எல்லாம் ஈமான் தாரிகள் சொல்ல தாவா செய்யறாங்க. ஹபீபே வலாக்கின் கூலு அஸ்லம்னா, தாங்கள் சொல்லுங்க ஹபீபே, தாங்கள் சொல்லுங்க அந்த கூட்டத்திட்ட, நீங்க எல்லாம் உங்களை முஸ்லீம்னு சொல்லுங்க. வலம்மா எதுகுலுல் ஈமானு ஃபீ குலூபிக்கும், இன்னும் ஈமான் உங்களோட கல்புல தாখিলাவல, நுழையல. அல்லாஹ் அக்பர். ரசூலுல்லாஹ்வோட தொழுகிறாப்புல, ரசூலுல்லாஹ்வோட நோன்பு பிடிக்கிறாப்புல. இப்ப மூமின் இல்லையா? அவங்க மூமின் இல்லைங்கிறான் அல்ல, மூமின் இல்லைங்கிறான் அல்ல, முஸ்லிம்கள். இஸ்லாமுக்கு ஈமானுக்குள்ள டெஃபினிஷன் கொடுக்குறான் அல்ல. ஒரு மனுஷன் மஸ்ஜித் நபவி ஷரீஃப்ல இருந்து கியாமத் வரையிலையும் தொழுதான சரிதான். காபத்துல்லா ஷரீஃப்ல ஹஜ்ருல் அஸ்வதுக்கும் மகாம் இப்ராஹிமுக்கும் மாபைன்ல இருந்து கியாமத் வரையும் தொழுதான சரிதான். அவர் மாஷா அல்லாஹ் அதை கொண்டு மூமின் ஆக மாட்டார். எதை கொண்டு மூமின் ஆவார்? கலிமாவுடைய நாயகராகிய, கலிமாவுடைய நாயகமாகிய கண்மணியா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்போ, நாயகத்தை எப்போ தங்களுடைய உயிரை விட மேலாக பிரியம் வைக்கிறாமோ அப்பதான் அல்லாஹ் நம்மளை மூமினாக்குறான். ஈமானுக்கான ஒரே ஷரத்து என்ன? ஈமானுடைய ஃபர்த் ஐன் என்ன? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகத்தை நம்முடைய உயிரை விட மேலாக நாம பிரியம் வைக்கிறது. அந்நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஈமானுடைய அலாமத்தையும் மூமினுடைய அடையாளத்தையும் பேசும்போது இங்க சலாத்தை பத்தியோ, சௌம பத்தியோ, திக்ர பத்தியோ, ஹஜ்ஜ பத்தியோ எந்த இபாதத்தை பத்தியும் அல்லாஹ் பேசல. சிர்ஃப் அல்லாஹ்ட ஹபீபுல் ஆலமான சய்யிதுல் அம்பியா வல் முர்சலீன் ஜத்தல் ஹஸன் வல் ஹுசைன் ஹபீப் ரப்பல் ஆலமீன் நூருல்லாஹி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரம் மஜ்து வல நாயக கோமானுடைய ذات குதுஸுல் ஆலியாவோடு மூமின்களுக்கு எந்த அளவுக்கு நெருக்கம் இருக்கும் அதுதான் நான் பேசுறேன். அதாவது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தங்களுடைய உயிரை விட மேலாக பிரியம் வைக்கக்கூடியவர்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு திருக்கலிமாவை நாவால் ஓதி உள்ளத்தால உண்மையா விசுவாசம் கொண்டவர்கள் யாரு? அந்த உண்மையான விசுவாசிகள்கிட்ட முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையான விசுவாசிகளான நம்முடைய உயிரை விட நமக்கு மேலான பிரியத்திற்கு உரியவர்களாகவும் நம்முடைய உயிரை விட நமக்கு மேலான நெருக்கத்திலே நாயகம் இருப்பாங்க. நமக்கு நம்முடைய உயிருக்கு எந்த அளவு க்ளோஸ்னஸ் இருக்குதோ அதை விட நமக்கு ரொம்ப கரீபா இருப்பாங்க. யாரு? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் நசீபனா ஆமீன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல இதத்தான் நமக்கு சொல்லி தராது. ஈமான், இதுதான் ஈமான் பாஷா. எது ஈமான்? ரசூலுல்லாஹ் பிரியப்படுறது. எப்படி பிரியம்? நம்மளோட உயிரை விட மேலாக ரசூலுல்லாஹ் பிரியப்படுறது, நம்மளோட உயிரை விட மேலாக நாயகத்தை பிரியப்படுறது. புரிஞ்சா? நம்மளோட உயிரை விட மேலாக நாம பிரியப்படும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளோட உயிரை விட நமக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கத்தில் ஆகிடுறாங்க. மாஷா அல்லாஹ். நம்முடைய உயிரை விட நமக்கு ரொம்ப ரொம்ப கரீப் ஆகிடுறாங்க. ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மூமினுக்கும் முஹம்மது ரசூலுல்லாஹ் பஈத் கிடையாது, கரீப். மாஷா அல்லாஹ். ஒரு மூமினுக்கும் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ன கிடையாது? தூரம் கிடையாது, தூரம் கிடையாது, டிஸ்டன்ஸ் கிடையாது, கரீப், வெரி க்ளோஸ்னஸ். மாஷா அல்லாஹ். எந்த அளவுக்கு? நம்முடைய சோல், நம்முடைய உயிர் நமக்கு எந்த அளவுக்கு நெருக்கமா இருக்குதோ அதை விட நமக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிறாங்க
ரஹ்மத்தல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சர்வபதாரா. அதுக்கு என்ன மானா? நம்முடைய உயிரை விட மேலான பிரியத்தில் நமக்கு ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்கன்னு சொல்றதுக்கும், நம்ம உயிரை விட மேலாக நமக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப நெருக்கத்துல கரீபா இருக்கிறாங்கன்னு சொல்றதுக்கு என்ன மானா? நமக்கு நம்முடைய செல்ஃப், நம்முடைய மனைவி, மக்கள், தாய், தந்தை, நம்முடைய அகல் எல்லார பத்தி நம்ம எந்த அளவுக்கு திங்க் பண்றோமோ அதை விட ஜாஸ்தியான திங்கிங் ரசூலுல்லாஹ்வுடைய ஹோலி திங்கிங் நமக்கு இருக்கு. மாஷாஅல்லாஹ். சும்மா மாஷாஅல்லாஹ் முவாஜா ஷரீஃப்க்கு போகும்போது மட்டும் என்ன பராக் பார்த்துட்டு போனா பத்தாது. எங்க இருந்தாலும் மாஷாஅல்லாஹ் நம்மை பற்றி நமக்கு எவ்வளவு ஃபிக்ர் இருக்குதோ, நம்ம பத்தி நமக்கு எவ்வளவு ஃபிக்ர் இருக்குதோ, நம்மட உம்மா வாப்பா, நம்மட மனைவி மக்கள், நம்முடைய சொத்து, நம்முடைய வியாபாரம், நம் சம்பந்தமான எல்லா விஷயங்களை குறித்து நம்முடைய ஓன் செல்ஃப், நம்முடைய சொந்த வாழ்க்கை, நம்மை பற்றி, நம்முடைய அகலை பற்றி நமக்கு எவ்வளவு ஃபிக்ர் இருக்குதோ அதை விட ஜாஸ்தி, அதை விட மாஷாஅல்லாஹ் என்ன அதெல்லாம் தூங்குதான் ஹைவான், அதை விட ஜாஸ்தியாக மாஷாஅல்லாஹ் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஃபிக்ர் ஷரீஃப் நமக்கு இருக்கு. மாஷாஅல்லாஹ். ஃபிக்ர்னா எப்படி? ரசூலுல்லாஹ்வுடைய தேட்டம், ரசூலுல்லாஹ்வுடைய பாசம், ரசூலுல்லாஹ்வுடைய பாசம், நாயக சம்பந்தமான தேட்டங்கள். பிளேன்ல ஏறி மதீனாக்கு வந்தா பத்தாது, கல்பு ஒழுங்கா ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்பான் ஆகணுமா சார்? பிளேன்ல ஏறி மதீனாக்கு பறந்தா பத்தாது, கல்புருகம் என்ன செய்யணும்? ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாலு ஷரீஃப்ல குர்பான் ஆகணுமா சார்? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன செய்யும்? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவுடைய இந்த உண்மையான விசுவாசத்தை நம்முடைய கல்புல கொண்டு வந்து அல்லாஹ் சேர்த்துட்டாங்கிறதுக்கான அடையாளத்தை அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நமக்கு சொல்லி தர்றான். அதுக்கான அலாமத்து அடையாளம் என்ன? அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் சரி. அதனால வருஷத்தோட வருஷம் மீலா ஷரீஃபுக்கு மட்டும் நான் கொடி முடிச்சுக்கிட்டு ராலி போய் ஊர்வலம் விட்டு தப்படிச்சு வருஷ கூத்து அல்ல, சதாவும் மாசம். இது ஒரு வருஷத்துக்கு போடுற கூத்து அல்ல. இது நீ மூச்சு விடுறியோ சுவாசிக்கலையோ அதை விடு. ரசூலுல்லாஹ்வுடைய ஃபிக்ர் நமக்கு இருக்கணும் மாஷா. எப்படி சுவாசிக்கலையோ ரசூலுல்லாஹ்வுடைய ஃபிக்ர் இருக்கணும். அதெல்லாம சும்மா என்ன வருஷத்துக்கு ஒரு நாள் மௌலிது ஓதுன மீலாது கொண்டாடின வருஷத்தோட வருஷம் பார்க்கிற விஷயம் அல்ல அது. அல்லாஹ் அக்பர் கபீரா. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகம் ரத்து செய்யறாங்க. அதை நாயகம் ரத்து செய்யறாங்க. எந்த அளவுக்கு? ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முஸ்தஃபியத்தான ஹதரத்துல் கரீமோடு ஒரு மூமினுக்கு எந்த அளவுக்கு தால்லுக் இருக்கணும்னு சொல்லும்போது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா தத்தஹிது கப்ரி ஈதா, லா தத்தஹிது கப்ரி ஈதா. இதுக்கு சில ஜாஹில் என்ன வஹாபியாக்கள் வேற மாதிரி மானா வைக்குவான். என்னுடைய கபர் ஷரீஃபை நீங்க உருசு கொண்டாடுற மாதிரி விழா கொண்டாடுற மாதிரி இடமா ஆக்கிறாதீங்க. அப்படி அல்ல. ஹதீஸுக்கு மானா என்ன? இங்க ஈதுங்கிறது மாஷாஅல்லா வருஷத்துல 2 நாளைக்கு வரும். ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அத்ஹா. வருஷத்துல 2 ஈது வரும். அந்த மாதிரி என்ன நீ என்னுடைய ஹதரத்துல் கரீம ஜியாரத் ஷரீஃப் செய்யறத நீ வருஷத்துக்கு 2 தடவை ஆகிக்காத. சொல்றது புரியுதா? எப்படி? என்னுடைய ஹதரத்துல் கரீமுக்கு நீ வர்றத, என்ன ஜியாரத் செய்ய வர்றத ஈது வர்ற மாதிரி என்ன
வருஷத்து 2 தடவை வராத, அடிக்கடி வா என்கிட்ட, அடிக்கடி என்ன தேடு, அடிக்கடி என்ன பிரியப்படு, எப்போது என்ன நினைச்சுக்கிட்டே இனி மாஷா நான் தத்தகிது கபீர் ஐதா. விளங்குதா? புரிஞ்சா? போன மாசம் போன மதீனா முனவராக்கு 2 மாசம் கழிச்சு போற நினைக்காத. அடே மதீனா ஷரீஃபுக்கு போய் என்ன ஒரு மாசம் முடிய போகுது, சீக்கிரம் போயிட்டு வரணும் மாஷா அப்படி நேரம் மாஷா. அதாவது மக்சது என்ன, பிளேன்ல ஏறணும்னு சொல்லி மக்சது அல்ல. மதீனாக்கு வர்றதுக்கு என்ன பிளேன் மட்டும் தேவையில்லை மாஷா அல்ல. பிளேன்ல வந்தா பத்தாது, கல்பு ரூஹால் என்ன செய், நிஸ்பா செய், தொடர்பு கொள்ளு மாஷா. விளக்குச்சா? புரியுதா? புரியுதா? விளக்குதா? டூர் நடத்துறவங்க மாசம் மாசம் வர்றான் முஅல்லிம், அவனுக்கு வேற வியாபாரம் அதல்ல. ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்தஃபியத்தான ஹதரத்துல் கரீமோட என்ன உள்ள சுஹபத்துங்கிறது அது ஹிஸ்ஸியான தொடர்பு மட்டுமல்ல, மானவியான தொடர்பு இருக்குது மாஷா. மானவியான தொடர்பு வரும்போது ஹிஸ்ஸியான தொடர்பு சேர்த்து ஜாரி ஆகிடுவாங்க மாஷா. யமன்ல இருந்து ஒரு காஃபிலா ஷாமுக்கு வியாபாரத்துக்கு போகும். அப்படி காஃபிலா வியாபாரத்துக்கு போகும்போது அந்த காஃபிலால வரக்கூடிய ஆட்கள்ல நல்ல ஒரு வாலிபர் இருந்தார். அந்த வாலிபர் அவரு யமன்ல ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெரிய ஆஷிக் ஒருத்தர் இருந்தார். இது சஹாபாக்கள் காலத்தில் நடந்த சம்பவம் அல்ல, பிந்திய காலத்தில் நடந்த சம்பவம். இந்த சம்பவம் நடக்கும்போது ஹஸரத் உவைஸ் கர்னி எல்லாம் ஷஹீத் ஆயிட்டாப்ல. ஆஷிக்னோன்னு நீங்க யாரும் ஹஸரத் உவைஸ் நினைக்காதீங்க, புரிஞ்சா? ஹஸரத் உவைஸ் கர்னி எல்லாம் ரலியல்லாஹு அன்ஹு அப்ப ஷஹீத் ஆயிட்டாப்ல, புரிஞ்சா? ஹஸரத் உவைஸ் கர்னி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சிஃபீன் யுத்தத்தில் என்ன சையதுனா அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹுடைய தரப்புல இருந்து சையதுனா அலி அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதாக்களோடு போரிட்டு சிஃபீன்ல ஷஹீத் ஆயிட்டாப்ல, புரிஞ்சா? யுத்தம் நடக்கும்போது அந்த இடத்துக்கு பேரு சிஃபீன். இப்போ அந்த இடத்துக்கு பேரு இப்போ இந்த சனத்துல கரண்ட்ல இப்ப பேர் ரக்கா, அதுக்கு பேர் மாஷா. அது ஈராக் ஜோர்டானுடைய பார்டர்ல வரும், புரிஞ்சா? சரி, அப்போ ஒரு ஆஷிக் உவைசுல் கர்னியுடைய சில்சிலால உள்ள ஒரு ஆஷிக் ஷாம் நாட்டுக்கு வியாபாரத்துக்கு போற இந்த காஃபிலால உள்ள இந்த ஷபாபை என்ன பார்த்த உடனே, நீங்க ஷாமுக்கு வியாபாரத்துக்கு போறீங்கல்ல, மதீனா ஷெரீஃபுக்கு போறீங்கன்னு இந்த வாலிபர் சொன்னார். ஆமா, நாங்க மதீனா முனவராவுக்கு போய் ஹபீபுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத்துல் கரீமை ஜியாரத் செஞ்சுட்டு மாஷா அல்லாஹ் என்ன நாங்க வியாபாரத்துக்கு போயிட்டு வரோம் மாஷா அல்லாஹ். வியாபாரத்துக்கு போயிட்டு நாங்க வியாபாரத்துக்கு போயிட்டு திரும்பும்போது நாங்க மாஷா அல்லாஹ் மதீனா முனவரா போய் நாங்க ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர ஜியாரத் செஞ்சுட்டு ஹஜ்ஜுடைய காலம் வந்துருந்து நாங்க மக்கத்துல வந்து ஹஜ்ஜு செஞ்சுட்டு வரணுங்கிற நீயத்தோட போறோம்னு அந்த வாலிபர் சொன்னார். இதை கேட்டோன்னு அந்த ஆஷிக் சொன்னாப்புல, ஆஷிக் ரசூல் அப்படின்னு சொன்னா மதீனா முனவரா போனா இந்த ஃபகீர் மிஸ்கீன் ஆஜிஸர சலாத்த ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்தஃபியத்தான ஹதரத்துல் கரீம்ல தயவு செஞ்சு நீங்க தஹியத் ஆக்கிருங்க. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க சய்யிதி மௌலா யா ரசூலுல்லாஹ், சலாம என் சலாத்த ரசூலுல்லாஹ் தர்பார் ஷரீஃப்ல காணிக்கை ஆக்கிருங்கன்னு அந்த ஆஷிக் ரசூல் இந்த ஷபாப்னு சொன்னாங்க. இந்த ஷபாப் நல்லதுன்னு கேட்டுக்கிட்டு மாஷாஅல்லாஹ் வந்தார். வியாபாரத்துக்கெல்லாம் போய் அல்ஹம்துலில்லாஹ் வியாபாரம்லாம் முடிச்சுட்டு மதீனா முனவரா காஃபிலா வந்து மாஷாஅல்லாஹ் மதீனா ஷரீஃப்ல ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத் ஷரீஃப்லாம் முடிச்சு காஃபிலா மதீனா முனவரால புறப்பட்டு மக்காவுக்கு போற ஆண்டு வேலை ஜோஃபாங்கிற ஊர்ல போய் காஃபிலா தங்கியிருக்குது. அப்பதான் அவருக்கு ஹியால் வருது, ஆஹா கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அந்த ஆஷிக்கு சலாம் சொல்லி விட்டாப்படைய நாயகத்துக்கு நாம சலாத்த தர்பார முஸ்தபியத்தில் தஹியத்தாக்க மறந்துட்டு வந்துட்டோமே, நிசியான் ஆயிட்டோமேன்னு சொல்லி காஃபிலாவோட ரைஸ்கிட்ட போய் சொன்னாரு, நான் இந்த மாதிரி ஊர்ல இருந்து வரும்போது என்கிட்ட இன்னார் நாயகத்துக்கு சலாம் சொல்லி விட்டா நான் மறந்துட்டேன், நான் இப்போ போய் சலாத்தை நான் சொல்லிட்டு வர போறேன். ரைஸ் சொன்னாப்புல, சலாத்தை சொல்லிட்டு வர போறீங்கண்ணா, நீங்க ஒரு ஆளத்தையே போக போறீங்க? காஃபிலா என்ன ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத் குதுசியா ஜியாரா சரி முடிச்சிட்டு மாஷாஅல்லாஹ் திரும்பி வந்தாச்சு. மதீனா முனவரால நாம மக்காவுக்கு போறதுக்கு ஜோஃபா வரைக்கும் வந்துட்டோம், காவாசி தூரத்துக்கு மேல வந்துட்டோம். இப்போ நீங்க திரும்பி போயிட்டு வர்றதுக்கு என்ன, அது 3-4 நாளை கூட, அது வரைக்கும் நாங்க எங்க இருக்க முடியாது. நாங்க புறப்பட்டோம்னு சொன்னா நீங்க எங்களை வந்து சேர முந்தி நாங்க மக்கத்துக்கு போய் சேர்ந்துருவோம். நாங்களே மக்காவுக்கு போய் சேர நேரம் கரெக்டா மாஷாஅல்லாஹ் என்ன துல்ஹஜ் பிறந்து 5-6 நாள் ஆயிடுது. நாங்க போய் சேர்றதுக்கு அரஃபாவுடைய ஒரு நாளைக்கு முன்னாடி தான் நாங்க போய் சேர போறோம். யௌமு தர்வியாவுடைய நாளில் தான் நாங்க போய் என்ன சேர போறோம் மாஷாஅல்லாஹ். அப்படி இருக்கும்போது நீங்க இப்போ மதீனா முனவராக்கு போயிட்டு எப்படி வந்து இந்த வருஷம் ஹஜ் செய்ய உங்களால முடியும்? எப்படி நீங்க திரும்பி வருவீங்க? என்ன நீங்க உணர்றீங்க? இங்க இருந்து நாயகத்துக்கு சலாத்தை சொல்லிடுங்க, என்ன ரசூலுல்லாஹ்க்கு தெரியும் அப்படின்னு காஃபிலாவுடைய அந்த ரைஸ் சொன்னார். இந்த ஷபாப் சொல்லிட்டாப்புல, அல்ல ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதரத்துல் கரீமுக்கு என்ன ஒரு ஆஷிக்கு காணிக்கை ஆக்கி விட்ட அந்த சலாத்தை நான் இங்கே இருந்து சொல்றது அது அதபல்ல, ஹுர்மத் அல்ல. நான் மதீனா முனவராவுக்கு போய் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முவாஜஹத்துல் கரீம்ல இருந்து நான் சலாத்தை காணிக்கை ஆக்கிட்டு வருவேன்னு சொல்லி அவர் பிடிவாதமா சொல்லிட்டேன்னா ஜோஃபால இருந்து புறப்பட்டு அவர் மட்டும் தனியா வர ஒட்டையை ஓட்டிக்கிட்டு மதீனா சரி வந்துட்டார். அந்த காஃபிலா ஆட்கள்லாம் பார்த்தாங்கன்னு சொல்லி பார்த்தா கேட்கல, அவர் போறார் அண்டு போயிட்டு வந்த அந்த சபாப் என்ன செஞ்சாரு, ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பார குதுசியை போக முன்னாடி குளிச்சு முழுகி துப்புராகி அவருக்கு சந்தோஷம், நமக்கு 2 தடவை எல்லாம் பாக்கியை கொடுத்துட்டார். மறந்தது ஒரு ஹைராடிச்சு, மறுபடியும் நம்ம திரும்பி வர தௌஃபீக் எல்லாம் செஞ்சுட்டான்னு சொல்லி ரொம்ப தூக்கம் வருது இன்னைக்கு. நல்லா குளிக்கலையா, குளிக்கணும், குளிச்சு கிளீன் ஆகணும் மாஷாஅல்லாஹ். புரிஞ்சா? இந்த பாரு நான் குளிருமோன்னு பார்த்தேன், குளிரலையே, ஹீட்டர்ல குளிச்ச மாதிரி இருந்துச்சு மாஷாஅல்லாஹ். ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை முன்னபர் சதகா சரி அம்மா ரசூலுல்லாஹ் ஹம்துல் கராமத்தை கொண்டு மாஷாஅல்லாஹ். புரிஞ்சா? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன அதெல்லாம் ஒரு குர்பானியத்து. புரிஞ்சா? அது ஒரு குர்பானியத்து மாஷாஅல்லாஹ். நஃப்ஸுக்கு சுகம் கொடுக்கக்கூடாது. முஸ்தபியத்தான ஹதரத் கரீமுடைய ஹுர்மத்தை நம்ம பேண்ட விஷயத்துல நஃப்ஸுக்கு சுகம் கொடுத்தோம்னு சொன்னா அது ஒரு பெரிய முசீபத், அல்லாஹ் காப்பாற்றும். புரிஞ்சா? அப்ப என்ன ஆகுது, மறுபடியும் திரும்பி வந்துட்டார். இப்போ பாரு, இந்த வாலிபர் சுகம் கொடுத்தார, நஃப்ஸுக்கு சுகம் கொடுக்கல. அது எல்லாரும் சொல்றாங்களோ ஒரு ஆளா தனிச்சு போவாதீங்க, எப்படி தனியா நீங்க வருவீங்க? இப்போ உள்ள மாதிரி இடம் கிடையாது, எல்லாம் டெசர்ட் ஏரியா, எல்லாம் பாலைவனம், தனிமையில யாரும் பிரயாணம் பண்ண முடியாது, வழி தெரியாது, எந்த வழியில போறது, யார்கிட்ட போய் வழி கேட்கறது, வழி கன்ஃபியூஸ் வந்தா யார்கிட்ட போய் கேட்கறது? என்ன எத்தனையோ பிரச்சனை இருக்குது, எல்லாத்துக்கும் மேல கல்லர்கள் தொல்லை இருக்குது. வழியில என்ன வழிப்பறி கொள்ளக்காரன் இருப்பானோ, ஒட்டகைய குதிரைய வாகனத்தை பிடிக்கிட்டு என்ன கொலை செஞ்சு போட்டு போயிடுவான். இப்படிதான் பல முசீபத்து இருக்குது. அவர் எதை பத்தி கேர் பண்ணல. காரணம் என்ன, அவருக்கு மாஷா அல்லாஹ் அவர் உயிரை விட மேலாக அவர் கல்வில இருந்த மஹப்பத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அந்த மாதிரி மஹப்பத் அல்லாஹ் நமக்கும் நம்முடைய ஆளுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா தாயிமா மாஷா அல்லாஹ். அப்ப என்னாவது நேரா இந்த மனுஷன் வந்தார், வந்து எல்லாம் குளிச்சு முடிவு ரெடியாகி முவாஜஹத்துல் கரீமுக்கு போய், நாயகமே என்னை மன்னிச்சிருங்க ஜமானே, ஃபோனி செய்தி யார் ரசூலுல்லாஹ் தங்களோட ஆஷிக்கு மாஷா அல்லாஹ் இன்னார் எமன்ல தங்களுக்கு சலாம் சொன்னாப்புலன்னு சொல்லி சலாத்தை தஹியத்தாகிட்டு என்ன செஞ்சாரு, அசாபு சுஃபால போய் நல்ல மாஷா அல்லாஹ் அவரு அசந்து தூங்கிட்டார். மாஷா அல்லாஹ் அசந்து தூங்கிட்டா சுப்ஹானல்லாஹ். அடியான் இந்த அளவுக்கு அன்பு வச்சு வரும்போது அர்ஹமுர் ராஹிமீனுடைய உஜூத ரஹமத்தான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அந்த அடியான அபுத எகமா காலியா விடுவாங்களா? அவர் அஸ்ஹாபு சுஃபால படுத்து கண்ணை பொத்துனதுதான் தாமதம். நாமத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதூர் ஆயிட்டாங்க. கரெக்டா பார்த்துட்டு கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதூர் ஆயிட்டாங்க. மாஷா ஹுதூர் ஆனது மட்டுமல்ல, கூட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வந்திருக்கிறாங்க. சித்திக் நாயகத்திட்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை காட்டி, சித்திக் நாயகத்திட்ட அந்த மனிதரை காட்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக திருவாயால வந்துஹா வஜூர் அலி அலிம்ல ஆனந்த பரவச சந்தோஷத்தோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை காட்டி சொல்றாங்க. என்ன புரியுது? அவரை காட்டி சொல்றாங்க, மாஷா அல்லாஹ், இந்த புள்ள மாஷா அல்லாஹ் என்ன அஹ்லுல் வஃபாவுல சேர்ந்தவர். அஹ்லுல் வஃபா, வஃபாதார், இவர் ரொம்ப பொறுப்பானவர். ஒரு விஷயத்தை என்ன பொறுப்பா செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்கல்ல, அது மாதிரி அந்த வஃபாதாருடைய ஜமாத்தில் சேர்ந்தவர் அஹ்லுல் வஃபா இவர். மாஷா அல்லாஹ், ஏன்னா அஹ்லுல் வஃபான்னு சொல்லும் போது அவர் யமன்காரர் தானே, அவருக்கு அரபி தெரியுமில்ல, ரசூலுல்லாஹ் பேசுறது. அவர் சொல்றாரு, நாயகமே என் குண்ணியத்து அருள் வஃபா இல்லை, என் குண்ணியத்து அருள் வஃபா இல்லை, அபு அப்துல்லா, அபு அப்துல்லாங்கிறார். கண்மன் நாயகம் சொல்லுவாங்க, லாலா அந்த அருள் வஃபா, நீ அருள் வஃபால உள்ளார். அவர் நினைச்சுக்கிட்டாரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட குண்ணியத்தை சொல்லி சித்திக் நாயகத்தை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்கன்னு. நாயக குண்ணியத்தை சொல்லல, அவர் வஃபாதார். மாஷா அல்லாஹ், ஏன்னா ஹஜ்ஜுக்கு போறது இருக்குது, காஃபிலா நம்ம போவது, ஹஜ்ஜுடைய காலம் நெருங்கிடுச்சு, தனியா நம்ம போறோமே, எதை யோசிக்காம எனக்கு ஒரு ஆசி கொடுத்த காணிக்கையே என்கிட்ட வந்து கொடுக்கணுங்கிறதுக்காக, மாஷா அல்லாஹ், என்ன கரெக்டா போட்டு என்கிட்ட வந்து கொடுக்கணுங்கிறதுக்காக அவர் கஷ்டத்தையெல்லாம் பார்க்கல, அவர் பொறுப்போட வந்துட்டாரு. மாஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, நாயகம் முபாரக்கான தெய்வீக திரு கரத்தை நீட்டி அந்த வாலிபரை புடி, ரசூலுல்லாஹ் முபாரக்கான திரு கரத்தை பிடிச்சார். எதுமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து லிசான் ஹக்கல் கரீமான் பிஷாரத் கொடுத்தாங்க. பிஸ்மில்லா, தவாஃபுல் குதூமுக்கு தயாராக போய் என்ன காபத்துல்லா சரி முன்னாடி கொண்டு போய் நாயகை இறக்கி விட்டாங்க. மாஷா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டாங்க கொண்டு போய். புரியுத விளங்குச்சா? நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? காஃபிலாங்கெல்லாம் போய்கிட்டு இருக்குது, இன்னும் மக்காவே அடையல. தவாஃபுல் குதூமுக்கு மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் ஹபீபா ரப்புல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசான் ஹக்கல் கரீமால் இஜாசத் நாயம் கொடுத்துட்டாங்க. யாருக்கு? அவருக்கு. போய் மாஷா அல்லாஹ் என்ன செய், ஏராம கட்டி தவாஃபுல் குதூம் போய் ரெடியாகும். மாஷா அல்லாஹ் விளங்குச்சா? அப்போ அல்ஹம்துலில்லாஹ் என்ன, இங்க கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருஷத்துக்கு 2 தடவை ஈது வர மாதிரி நீ என்ன ஜியாரத்துக்கு வராத, எப்போது வான்னு சொன்னா பிளேன்ல ஏறி வரது மட்டும் அர்த்தம் அல்ல. நீ எங்க இருந்தாலும் என்ன செய்ய மாஷா அல்லாஹ், என்னோட தொடர்பாகிட்டே இரு. மாஷா என்னுடைய நிஸ்பத்துல ஆகிக்கிட்டே இரு. என் சுஹபத்து ஷரீஃபில் வந்துரு, என் சுஹபத்து ஷரீஃபில் வந்துரு. மாஷா ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கதமைன் ஷரீஃபைன் தய்யிபைன் தாஹிரன் நகரன் நஸீரன் நாரன் கரீமைனான நம்முடைய பாப்பா நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அஃபாதலைன பரக்காத் மின் ஃபித்தானாமி. மாஷா அல்லாஹ், ஒரு சமயத்தில் ஹஜ்ஜுக்கு வரும்போது அப்போ ஃப்ளைட்டு எல்லாமே கப்பலில் போகிற நேரம், அப்போ நான் ஃப்ளைட்டில் வர்றாங்க. மாஷா அல்லாஹ், அந்த ஃப்ளைட் வந்துட்டு கன்ஃபார்ம்டு இல்லாமல் இருக்குது, அது போகுதா போகலையான்னு சொல்லி. பாம்பேல இருந்து ஜித்தாக்கு, அப்போ பாம்பே ஜித்தா தான் ஃப்ளைட், கப்பலும் பாம்பேலேருந்து தான் வரும்.
ஜித்தாக்கு. அந்த ஃப்ளைட்டு ஜித்தாக்கு வருதா இல்லை வரலையான்னு கன்ஃபார்மாக தெரியல. அதாவது அது அந்த ஃப்ளைட் வந்துட்டு ஜித்தா, பாம்பே டு ஜித்தா ஃப்ளைட்டு. ஹாஜிகள் சேர்ந்தா போகும். நிறைய ஹாஜி வந்துட்டு புறப்பட்டாச்சு, எல்லாரும் லாஸ்ட் மூமெண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா அதனால கூட்டம் சேர்ற கட்டி ஃப்ளைட்டு கேன்சல் ஆகிடும். நான் சொல்றது என்ன, 60 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள விஷயம். இந்த மாதிரி பெரிய போக்குவரத்து வியாபார தோரணைகள்லாம் கிடையாது. இப்போ ஜித்தாவுக்கு பாம்பே ஃப்ளைட் வருதுன்னா அங்கே உமரா செய்கிற ஆள், ஹஜ் செய்கிற ஆள் மட்டும் வரமாட்டாப்புல. எத்தனையோ பிஸ்னஸ் பண்ணுற ஆளுக்கு வருவாப்புல. இங்கே வேலைக்கு இருக்கிற ஆளுக்கு ஃபேமிலி வரும். அப்படி கூட தோரணை இல்லை அப்போ. மாஷா அல்லாஹ் எல்லாம் ஹாஜிகள் தான் வருவாங்க மாஷா அல்லாஹ். ஆனால் ஃப்ளைட்டில் டிக்கெட் கூட, காசு ரொம்ப. அந்த காலத்தில் 2500 ரூபா. எங்க பாம்பே டு ஜித்தாக்கு வரதுக்கு 2500 ரூபா. அப்போ ஃப்ளைட் டிக்கெட் என்னங்க சார், அப் அண்ட் டவுன் வந்துட்டு போறது. மாஷா அல்லாஹ் என்ன ஃப்ளைட் வந்துட்டு கேன்சலா இல்லை புறப்படுமான ஒரு தரதுதான ஒரு சூழல். பாப்பாடாயத்துக்கு எப்படியாவது வந்துடணுமே, ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத்துல் குதுஸியாக்குன்னு சொல்லி ஃபிக்ர். ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்மாவுல் இதாம ஓதிட்டு, நாயகத்துடைய அஸ்மாவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அப்போ நம்ம ஓதிட்டு மாஷா அல்லாஹ் படுத்து கொஞ்ச நேரம் கூட தாமதமாகல. ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதூர் ஆயிட்டாங்க மாஷா. நாயகம் என்னோட பாப்பாவுக்கு மாஷா அல்லாஹ் என்ன வல்லுஹா வஜூல் அடித்தலை திருக்காட்சி கொடுத்துட்டாங்க மாஷா. புரிஞ்சா? அதோட அல்ஹம்துலில்லாஹ் அபூபக்கர் சித்திக் நாயகமும் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு 2 பேரும் கூட மாஷா அல்லாஹ். அப்போ ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷா அல்லாஹ் சித்திக் நாயகத்திட்டையும் உமர் நாயகத்திட்டையும் சொன்னாங்கன்னா, கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் புள்ள மாஷா அல்லாஹ் என்ன என்னுடைய ஹதரத்துக்கு வர்றாரு மாஷா அல்லாஹ், என் ஹதரத்துக்கு வர்றா அப்படின்னு சொல்லி மாஷா அல்லாஹ். என்ன அப்போ நாங்கள் சந்தோஷத்தோடு, அவங்க ஆனந்தத்தோட அழுகையோடு முடிச்சுட்டாங்க மாஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் அன்னைக்கு காலையில் செய்தி வந்து ஃப்ளைட்டு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு மாஷா அல்லாஹ். சிறப்பாக வந்துட்டாங்க அல்ஹம்துலில்லாஹ். வந்து நீண்ட நாள் அப்போ கியாமம் கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத்துல் குதுஸியானது என்ன அவங்களுக்கு வாரத்துக்கு மனம் இடம் கொடுக்கல. மதீனா முனவ்வராலே நீண்ட நாள் மாஷா அல்லாஹ் கியாம் செஞ்சிருந்தாங்க. ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரிசால் ஹக்கல் கரீமால் இஜாசத்து பிஷாரத் தைபாச்சு. நானே நீங்கள் புறப்பட்டு மாஷா அல்லாஹ் என்ன என் புள்ள ஹாஜா மொயினுத்தீனுடைய ஜியாரத்துக்கு நீங்கள் போகணும்னு சொல்லி மாஷா அல்லாஹ். இப்போ மதீனா முனவ்வரா புறப்பட்டு மாஷா அல்லாஹ் ஒரு வரைமுடைய தர்பார் ஷரீஃப் வந்துட்டு மாஷா அல்லாஹ். அதுக்கு பிறகு வந்தாங்க வீட்டுக்கு. ஏன்னா அப்போ ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷா அல்லாஹ் என்ன மூமின்களுக்கு நாயகம் அவர்கள் உயிரை விட மேலான பிரியத்திற்கு உரியவர்களாகவும் உயிரை விட மேலான நெருக்கத்துக்கு உள்ளவங்களாக இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பிரியம்னு சொன்னாலும் நெருக்கம்னு சொன்னாலும் பிரியம்னு சொன்னாலும் நெருக்கம்னு சொன்னாலும் என்ன, அந்த தூக்கத்தை முதல்ல விடு முதல்ல. புரிஞ்சா? கெட்ட பழக்கம் இது உனக்கு, இதுக்காக உனக்கு பிக்கன் படுவான் மாஷா அல்லாஹ். வேணா எப்படி தூக்கம் வந்தது தெரியல. கல்புல முஹப்பத்து தான் தூக்கம் வருமா எனக்கு சந்தேகமா இருக்கு. அல்லாஹ் காப்பாற்றான். சரி, துனியா மக்சது எத்தனை பேருக்கு இருக்கும்? சாதாரண மனுஷன் தானே, பெரிய அவளியாவா சாதாரண ஆள் தானே. மாஷா அல்லாஹ் என்னங்க ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரியம் நம்முடைய உயிரை விட மேலாக இருக்கிறதுக்கு அடையாளம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய உயிரை விட மேலான நெருக்கத்தில் நமக்கு நாயகம் இருக்கிறாங்கிறதுக்கான அடையாளம் என்ன? சதாவும் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஷுஹூல் நமக்கு அல்லாஹ் உண்டாக்கிட்டே இருப்பான் மாஷா அல்லாஹ். உண்டாக்கிட்டே இருப்பான். நம்ம அப்படி ஆகாத ஆள் எவ்வளவு இபாதத்தை செஞ்சாலும் அவர் மூமின் அல்ல, அவர் முஸ்லிம்னு குர்ஆன் சொல்லுது.
அதைத்தான் அல்லாஹ் சொல்ல வலம்மா எதுகுருள் ஈமானு ஃபீ குலூபிக்கும். ஹபீபுல் ஆலமீன் தாங்கள் சொல்லுங்க, அந்த ஆராபிகள் கல்புல இன்னும் ஈமான் நுழையல தாஹிதாவலேன்னு சொல்லுங்க. ஈமானுக்கு சேர்த்து என்ன? இபாதத் அல்ல. புரிஞ்சா? ஈமானுக்கு சேர்த்து இபாதத் அல்ல, மஹப்பத். மாஷா அல்லாஹ். ஈமான் உருஜல போறதுக்கு இபாதத்து வேணும், அது வேற விஷயம். அதனால இபாதத்தை விடு நான் சொல்லலாம். அதெல்லாம் ஈமானுக்கு ஷர்த்து மஹப்பத். ஈமான்ல மாஷா அல்லாஹ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு அல்ஹம்துலில்லாஹ் என்ன? இபாதத். ஈமான்ல இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு என்ன? இபாதத். ஈமான் மாஷா அல்லாஹ் அங்க பிறக்கிறதுக்கு, ஈமான் அங்க தவல்லுத் ஆகிறதுக்கு, பிறக்கிறதுக்கு, ஈமான் அங்க ஸ்டார்ட் ஆகிறதுக்கு என்ன? மஹப்பத். மஹப்பத். ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரம் மஜத வல்ல நாயகமானுடைய மஹப்பத். மாஷா புரிஞ்சா? குர்ஆன் சொல்லுது சாபிகூன் அவனோட உள்ள சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹுன்னு சொல்லுது. மாஷா அல்லாஹ் அவங்க சொர்க்கத்துல எவ்வளவு பெரிய உயர்வான சொர்க்கத்துல அல்லாஹ்வுடைய ரிதா திருப்பொருத்தத்தோட அவங்க வாழ்வாங்கன்னு அதை பத்தி அல்லாஹ் சூரத் தௌபால 100வது ஆயத்து ஷரீஃப்ல என்ன சில ஆயத்து பயான் செய்யறான். ஹஸரத் அம்மார் யாசிர் ரலியல்லாஹு யாசிர் சுமையா ரலியல்லாஹு அன்ஹுமா எந்த வக்து தொழுவுனாங்க? ஒரு வக்து கூட தொழுவல. தொழுவ கடமையாவல, நோன்பு கடமையாவல, ஜகாத்து கடமையாவல. ஆனா 1000 வருஷம் அல்லாஹ் இந்த உம்மத்துல ஒரு ஆளுக்கு லாங் லைஃப் கொடுத்து 1000 வருஷம் நோன்பு பிடிச்சாலும் சரிதான், 1000 வருஷம் அவர் தொழுதாலும் சரிதான், 1000 வருஷம் அர்கான் இஸ்லாம் எல்லா காரியமும் செஞ்சாலும் சரிதான். யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள காலு தூசி கூட என்ன ஈக்குவலா போக முடியாது. புரியுதா? யாசிர் சுமையா ரலியல்லாஹு அன்ஹுமாவுடைய காலு தூசி கூட, கதம் ஷரீஃபுடைய அதில் பட்ட ஒரு துர்பத்து கூட ஈக்குவலா போக முடியாது. விளங்குச்சா? அப்போ அந்த அளவுக்கு அவங்க ஃபவுக்குல எப்படி போனாங்க? ஈமான். குர்ஆன் பூரா நாசிலாகி பார்க்கல. கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருக்கும்போது அவங்களாம் ஷஹீத் ஆயிட்டாங்க. பத்ரி யுத்தத்துக்கு முன்னே ஷஹீத் ஆயிட்டாங்க. விளங்குச்சா? புரியுதா? அப்போ ஈமானுடைய ஐனியத் அசலியத் என்ன? மாஷா அல்லாஹ் அதைத்தான் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல அவன் இபாதுகளாகி நமக்கு அல்லாஹ் பயான் செஞ்சு கொடுக்குறான். பயான் செஞ்சு கொடுக்குறான்ல, நம்முடைய வாழ்க்கையை அப்படியே ஆக்கி அவன் தௌஃபீக் செய்வானாக. மாஷா அல்லாஹ். அந்நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். அந்நபி அவுலா, இங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ذات மைமூனத்துல் குதுஸியா பத்தி மட்டும் தான் அல்லாஹ் பேசுறான். மாஷா அல்லாஹ். ஏய் தள்ளி உட்கார்ற, எந்திரி எந்திரி எந்திரி, பின்னாடி மாடி. மாஷா அல்லாஹ். என்ன தருக ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஸாத்த குதுஸியா, ஸாத்த ஆலியா, அது மட்டும்தான் அல்லாஹ் என்ன ஈமானோட அல்லாஹ் சேர்க்கிறான், வேற எதையும் சேர்க்கிறான். அந்நபி கீழே ஊட்டிட்டு எதிரி கை ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் ஷரீஃப்ங்கிறது என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவுடைய ஈமான அல்லாஹ் ஒரு அடியான்ற கல்புல கொண்டு வந்துட்டாங்கிறதுக்கான அலாமத்து என்ன? முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத் அந்த உயிரை விட மேலானதா இருக்கும். மாஷா அல்லாஹ், மேலானதா இருக்கும். முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய குர்பத், மாஷா அல்லாஹ், மஹப்பத்தும் குர்பத்தும் உயிரை விட மேலானதா இருக்கும். மாஷா அல்லாஹ். எத்தனையோ பேர் என்ன சும்மா வர்றவன்
அந்த இபாதத் செய்யுங்க, இந்த இபாதத் செய்யுங்க. டூர் வர்றவங்களாம் குழந்தை வயது 4வது போடு புரிஞ்சா மனசு எடுத்து அந்த இபாதத் செய்யுங்க, இந்த இபாதத் செய்யுங்கன்னு சொல்லி என்ன ஒழுங்காம்படி எந்த வேலையை செஞ்சாலும் ஒழுங்கா செய்யும், ஒழுங்காம்படி அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு சொல்லி அப்படி என்ன செய்யறான்? இபாதத்துன்னு சொல்லி ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் ஷரீஃப் இபாதத்தை காட்டி ஷைத்தானோட என்னன்னா ஏமாத்திடுறான், மஹப்பத்துல கோட்டை விட்டுறான். நிறைய ஸலவாத் ஓதுங்க, பாய் நிறைய ஸலவாத் ஷரீஃப் ஓது மாஷா அல்லாஹ். அது அத்தனைக்கும் பெரிய பாக்கியம் உண்டு, அல்லாஹ்ட்ட உனக்கு பெரிய பிரயோஜனம் உண்டு, பெரிய பெனிஃபிட் உண்டு. டேய் மோத்துக்கு நேரம் தள்ளி ஆளுக்கு பின்னாடி போய் நிற்கிறது இல்லை, எப்படி நிற்கிறாப்புல முன்னாடி மோத்தை பார்த்து சொல்லி மாஷா அல்லாஹ். அதே மக்சது என்ன? நிறைய ஸலவாத் ஓதுங்கன்னு சொல்லி மாஷா அல்லாஹ். என்ன லட்சம் ஓது கோடி ஓதுன்னு சொல்லி சொன்னா ஓது, அத்தனைக்கு உனக்கு என்ன அல்லாஹ் இடத்துல பெரிய அதாவது தாயிமான ஜஸா கிடைக்கும் மாஷா அல்லாஹ், லா ரைப ஃபீஹி. அதே நேரத்தில் என்ன அந்த ஸலவாத் ஷரீஃப் ஓதும் போது மஹப்பத்தோட ஓது மாஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுடைய அஸமத் என்னன்னு அறிஞ்சுக்கிட்டு ஓது மாஷா அல்லாஹ். ஒரு ஆள் நிறைய ஸலவாத் ஓதுறான், அவன் ரசூலுல்லாஹ்வுடைய அஸமத்தை அவனுக்கு ஒன்றும் தெரியல. இது எப்படின்னா இன்னைக்கு எல்லா வஹாபியும் தான் ஸலவாத் ஓதுறான். எல்லா வஹாபியும் தஷ்ஹூத் ஓதல, அத்தஹியாத் ஓதல, ஸலாத் இப்ராஹிம் ஓதல, எல்லாரும் தான் ஓதுறான். விளங்குதா? புரியுதா? அப்ப ஸலவாத்துடைய அசலியத்தை என்ன? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸமத் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நமக்கு மஃஹூமாக்கி தர்றதுதான் நாம ஓதுற ஸலவாத் ஷரீஃபுடைய நூர் நமக்கு என்ன ஜாரியா வச்சுக்கிறதுக்கான அடையாளம். நாம ஓதுற ஸலவாத் ஷரீஃபுடைய நூர் நமக்கு ஜாரியா வச்சுக்கிற அடையாளம் அதுதான். எத்தனையோ பேர் இன்னைக்கு அதபு இல்லாம என்ன அதபுனா என்னன்னு தெரியாம நிறைய ஸலவாத் ஓதுறங்கிறான், மீலாது கொண்டாடுறான். சுன்ன ஜமாத்தாலு தரீகால உள்ள ஆளு மீலாது கொண்டாடுறான். ஆனா முஸ்தபியத்தான ஹதரத்துல் கரீம்ல என்ன அதவோடு ஹுர்மத்தோடு நடக்கணும்னு சொல்லி தெரியாம நடக்கிறான். எல்லாரும் ஸலவாத் ஷரீஃப் ஓதிக்க முக்கியமான விஷயம் அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் கமா துஹிப்பு வ தர்தா பி ஸல்லி அலைஹி. அதபு படிச்சு கொடுக்குறாங்க ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபத்ஹ் மக்காவுல மக்கா வெற்றியான பொழுது காபத்துல்லா ஷரீஃபில் உள்ள இருந்த 366 விக்கிரகங்கள் எல்லாம் அடிச்சு உடைச்சு காபால இருந்து ஹாரிஜாக்கப்படுது. பிரம்மாண்டமான விக்கிரகங்கள் லாது, உஸ்ஸா, ஹுபுல், நாயிலா அதெல்லாம் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தனா நஃப்ஸ் முஹம்மது அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாத்தை தூக்கி நாயகம் முபாரக்கான தோல்ல வச்சு அலியை உடைங்கன்னு சொல்லி எல்லாம் துண்டு துண்டா, தலை தனியா மூக்கு தனியா, ஒரு சிலை என்ன ஒரு துண்டா இல்லை பல துண்டுகளாக எல்லாம் வெட்டப்பட்டு மக்கா உள்ள இருந்து 366 விக்கிரகங்களும் ரிமூவ் பண்ற அந்த டைம்ல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை கூப்பிட்டு, நான் இப்போ சொல்ற ஹதீஸ் என்ன, இந்த ஹதீஸ் ஷரீஃப் முஸன்னஃப் இப்னு அபி ஷைபால முஸன்னஃப் இப்னு அபி ஷைபால பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் மாஷா அல்லாஹ்.
இமாம் முஸ்லிமுடைய உஸ்தாது முஸன்னஃப் இப்னு அபி ஷைபாவுடைய ஹதீஸ் கலெக்டர் முஹத்திஸ் யாரு? ஷைஹைன் கரீமன்ல இமாம் முஸ்லிமுடைய உஸ்தாது. மாஷா அல்லாஹ். முஸன்னஃப் இப்னு அபி ஷைபால இந்த ஹதீஸ் பதிவு செய்றாங்க. எல்லாமே என்ன ரிமூவ் பண்ணி தள்ளும் போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை கூப்பிட்டு ஜஃபரான், அது குங்குமப்பூ கொண்டு வர சொன்னாங்க. குங்குமம் கொண்டு வந்த உடனே கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால காஃபிர்கள் அந்த 366 விக்கிரகங்களுக்கு நடுவுல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய விக்கிரகமாக ஒரு உருவத்தை செஞ்சு வச்சிருந்தாப்புல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய விக்கிரகம், இன்னொன்று இஸ்மாயில் நபியுடைய விக்கிரகம், இன்னொன்று இஸ்ஹாக் நபியுடைய விக்கிரகம். புரிஞ்சா? குறைஷிகள்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாரிசுகள் தானே. அதனால என்ன, அல்லாஹ்ட கலீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஒரு விக்கிரகத்தை செய், இஸ்ஹாக் நபிக்கு ஒரு விக்கிரகம், இஸ்மாயில் நபிக்கு ஒரு விக்கிரகம். மாஷா அல்லாஹ். ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குங்குமம் ஜாஃபரான கொண்டு அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தம்சீலாத்தா வச்சிருந்த விக்கிரகங்கள் மேல நாயகம் முபாரக்கான திருக்கரத்தால அந்த முகத்திலிருந்து உடம்பு வரையிலையும் அந்த குங்குமத்தை தடவுனாங்க. அப்போ அந்த உருவம் மறைஞ்சிரும்ல, அதை ஹுர்மத்தோட அதபோட உடைக்காம அதபோட அதை ரிமூவ் பண்ண சொன்னாங்க. மாஷா அல்லாஹ். அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அப்படியே தத்ரூபமான சிலை அல்ல, இருந்தாலும் நிஸ்பத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஜாத் ஷரீஃப்ல இருக்குது. மாஷா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். அதப் நம்ம எங்க படிக்கிறது? நம்ம அழுவணும். மாஷா அல்லாஹ், அழுவணும். கருத்து போன கல்போட, பாரமான கல்போட, சிந்தனையோட யா ரசூலுல்லாஹ் தங்களுடைய ஹதரத்துல் கரீமுல்ல எப்படி வரணுமோ அப்படி வர தெரியாத பாவியா நான் இருக்கிற நாயகமே, நான் வருவதற்கு தகுதி இல்லாத நாயா இருக்கிற நாயகமே, எனக்கு என்ன அருகதை இருக்குது, எனக்கு என்ன ஒரு அந்தஸ்து இருக்குது? நாக்கிசானவனா, ஆஜிஸானவன், ஆசியானவன், மதீனா முனவராவுக்குள்ள வாரத்துக்கே எனக்கு தாখিল ஆகிறதுக்கு எனக்கு என்ன அருகதை இல்லாத பாவி நான் நாயகமே, என்ன தங்களுடைய ரஹமத்தை கொண்டு தாங்கள் ரவுஃப் ரஹீமா இருக்கிறதுனால தாங்களுடைய முவாஜஹத்துல் கரீம் முன்னாடி கொண்டு போய் இந்த பாவியை நிப்பாட்டி தாங்கள் என்ன செய்றீங்க, கருணை காட்டி கண்மணி நாயகமே நாம் என்ன செய்யணும், நாயகத்துடைய நாராயண செய்யல நம்முடைய ரூஹை கொண்டு நம்ம மஸ்தரத்தை ஷுக்ர் நம்ம அதான் செய்யணும். மாஷா. அப்போ கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய ஜாத் ஷரீஃபோட நிஸ்பத் செய்யப்பட்ட தம்சீலாத் அப்படியே நேச்சுரல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அப்படியே ஐன் சூரத் அல்ல, சூரத்தை பார்த்து பண்ணின சிலை அல்ல, அது சனம் அல்ல. இப்போ எத்தனையோ நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் பார்க்குறோம், காந்தி சிலை இருக்குது, நேரு சிலை இருக்குது, அதெல்லாம் என்ன அவனோட சூரத்தை அப்படியே பார்த்து நேச்சுரலை பார்த்து பண்ணது. அப்படி என்ன இது, ஏதோ ஒரு சூரத்தை ஒரு இவனோ ஒரு கற்பனை பண்ணி என்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்படிதான் இருப்பாங்க, தாடி வச்சிருப்பாங்க, நட்டையா இருப்பாங்க, விளங்குது புரியுதா? அப்படி ஒரு தப்சீலாத்து இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ஹலீலான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஹதரத்துல் கரீமோடு நிஸ்பத் செய்யப்பட்டதுனால, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தபீஹுல்லாவுடைய ஹதரத்துல் கரீமோடு நிஸ்பத் செய்யப்பட்டதுனால, இஸ்ஹாக் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய ஹதரத்துல் கரீமோடு நிஸ்பத் செய்யப்பட்டதுனால ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன ஹுர்மத்தோட ஜாஃபரான் குங்குமத்தை தடவி அதை முகத்தை மறைச்சி நாயகம் அதோட ரிமூவ் பண்ணி சொல்றாங்க. முஸன்னஃப் இப்னு அபி ஷைபா மௌலவி ஆலிம் சாட்ட சொல்லணும். மாஷா அதபடி ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் ஷரீஃப, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதரத்துல் கரீமுடைய ஹுர்மத் ஷரீஃப, அதுடைய மர்தபத்துல் ஆலா என்னன்னு மாஷா அல்லாஹ் நாம படிக்கிறதுல நாம எவ்வளவு தூரம் அதிகமான கான்சன்ட்ரேஷன் பண்றோமோ
அதுதான் நாம உயிரை விட மேலாக கண்மணி நாயகத்தை நாம பிரியம் வச்சிருக்கிறதுக்கும் நம்முடைய உயிரை விட மேலாக நாயகம் நமக்கு ரொம்ப கரீபா இருக்கிறதுக்கான அலாமத்து ஷரீஃப். மாஷா அல்லாஹ். ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலா ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதமைன் ஷரீஃபைன் தய்யிபைன் தாஹிரைன் நய்யிரைன் நஸீரைன் நாலைன் கரீமைன் தாத்து முபாரகால மக்பூல் செய்யப்பட்ட நாயகத்துடைய ஹக்கான உஷாக்கான குலாமான குலாமின்களாக நம்மையும் நம்முடைய ஆலையும் அம்ம ரசூலுல்லாஹ் ஹம்ஸத்துல் கர்ரார் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பரக்கத்து ஷரீஃபை கொண்டு ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்பூல் செய்து கொள்வார்களாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் யா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் கமா துஹிப்பு வ தர்தா அன் துஸல்லி அலைஹி.